நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் பொன்னர் சங்கர் கோவில், பொன்னி வளநாடு. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, பொன்னர் சங்கர் அர்க்காணி தங்கா இளவரசின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் அந்த கோவில் தான் சுற்றி காமிக்க வந்துருக்கிறேன். இந்த ஊர் பொன்னி வளநாடு, நீங்கள் வளநாடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோவிலாக காட்டுறேன், பாருங்கள். இப்போ சீசன் இல்லாத டைம், அதனால் இங்கே கும்பல் அந்தளவுக்கு கிடையாதுங்க. மாசி மாதம் தான் எங்கள் ஊர் கோவில் வந்து திருவிழா வைப்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. இன்னும் ஒரு 2 மாதத்துல கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. அதனால் சிலைகள்லாம் தரையில் வந்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து பொன்னரும் சங்கரும், நல்லா பாருங்கள். பொன்னரும் சங்கரும் இந்த மாதிரி தான் குதிரையில் வந்து வேட்டைக்கு போவாங்க. இது வந்து ரீசெண்டாக கட்டின கோயில், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில். இது வந்துட்டு அண்ணன்மார் சுவாமிகள் ஆலயம்னு சொல்லுவாங்க. பொன்னர் சங்கர் வாழ்ந்த பூமி பொன்னி வளநாடு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர் இந்த ஏரியா மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவங்க அனைத்து பேருக்குமே இங்கே சிலைகள் வடிவமைச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கிறவங்க வந்துட்டு இந்த மரத்து அடியில் வந்துட்டு கட்டணும். உங்களோட சேலை நுனியை கிழித்து 11 ரூபா காணிக்க வச்சு இதில் வந்து கட்டி விடணும். கட்டி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். நான் நிறைய பேர் அந்த மாதிரி பயனடைஞ்சிக்கிறாங்க. இப்போ நீங்கள் இது வந்து வரிசையாக பார்க்கலாம். பொன்னர் சங்கர் அவங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி சிலை இங்கே வந்துட்டு இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால துணியை போட்டு மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு முழு விவரமும் தெரியும். தெரியாதவங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட டவுட்ஸ் எதோ இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே கோவில் நிலம்தான். கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் வந்து இருக்குது. தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து மாயவர்னு சொல்லுவாங்க. மாயவர் சன்னிதானம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கமெண்ட் பண்ணுங்கள் தெரியுதான்னு சொல்லிவிட்டு. இது வந்து விநாயகர் கோவில். அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் இங்கே வந்து திருவிழா கூடும். இந்த மாசி மாதத்தில் இந்த இடத்துல நிற்க கூட முடியாது, அந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு மாசி மாதமும் இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட வேண்டிய விநாயகர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொன்னர் சங்கர் தங்கால், இவங்க 3 பேருக்குமே இங்கே சிலைகள் இருக்குது. இது வந்து பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலில் வந்து சீசன் இல்லை அப்படின்னா கோவிலெலாம் பூட்டியிருக்கு. இதோட பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா கழிவறை மற்றும் குளியல் இருக்குது. வெளியிலேருந்து வரவங்க இங்கே வந்து தங்கிக்கலாம். தங்கிட்டு கெடா வெட்டி சமைச்சு சாப்பிடுவாங்க. அதாவது பொன்னர் சங்கரோடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய காண்டியம்மன் சன்னிதி. இது பெரிய காண்டியம்மன். இது வந்து பெரிய காண்டியம்மனுடைய கோவில். அவங்களுக்கும் தனியாக இங்கே வந்துட்டு சிலை இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பொட்டி தான் இருக்குது. வீடியோ பார்க்குற யாராவது திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த சிலையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அந்த ஐயா சிலைகள் எடுத்து ஒரு ஓரமாக வச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. இவங்க வந்து பூசாரி. இப்போ இந்த வருஷம் இவங்க தான் முறை பார்க்கக்கூடிய பூசாரி. இந்த ஐயாவை பாருங்கள். இப்போ கோயிலுடைய சிலைகள் பூராமே இந்த இதுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற சிலை வந்துட்டு வீரமலை சம்புவன். அதாவது பொன்னர் சங்கரும் வேட்டைக்கு போகும்பொழுது அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க வீரமலை சம்புவன். தெரியுதுங்களா? மாசி மாதம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்கள் ஊருக்கு வாங்க, பொன்னி வளநாடு. இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா வழி தெரியலன்னா எனக்கு கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் ரூட்டு, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த ஐயா கிட்ட வந்து கேட்க போகிறோம். கோவிலை பற்றி சின்ன ஒரு வரலாறு கேட்போம். ஸோ நம்ம இப்போ வந்து கோவிலை பார்க்க போகிறோம்.
பாருங்கள் நண்பர்களே, அதாவது பொன்னர் சங்கர் அர்க்காணி இளவரசி தங்காள் கும்பாபிஷேகம் நடக்கிறனால இப்படி சிம்பிளாக எடுத்து வச்சுட்டு கும்பிட்டுருக்குறாங்க. ஸோ இனி எப்போ கும்பாபிஷேகம் நடந்து முடியுதோ அப்போ தான் சிலையெல்லாம் அங்கங்கே வைப்பாங்க. பின்னாடி அவங்க பயன்படுத்தின வால், போருக்கு யூஸ் பண்ண வால்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பொன்னர் சங்கரை நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இவர் எங்கள் ஊர் பூசாரி, கோயில் பூசாரி. இவர் தான் பூசாரி. நான் வந்து பூசாரிட்ட வந்து கேள்விகள் கேட்க போகிறேன். ஸ்ரீகார் பாருங்க, நான் கேள்வி கேட்குறேன்னு சொல்லுவேன். ஐயா, நீங்கள் இப்போ இந்த கோவிலில் எத்தனை வருஷமாக பூசாரியாக இருக்கிறீங்க? நாங்கள் பரம்பரையாக இருக்கிறோங்க. பரம்பரையாக இருக்கிறீங்களா? ஆமாங்கய்யா. சரிங்க. இந்த கோயில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் இருக்குது? இது 4 ஏக்கர் சுத்தமாக அரமனை, சுத்தமாக 4 ஏக்கருங்கய்யா. அரமனை பங்களா 4 ஏக்கருங்க சுத்தமாக. சரிங்க. நீங்கள் பூசாரி எப்படி வருஷம் மாறுவீங்களா? பூசாரி வருஷத்துக்கு ஒரு பூசாரி 3 கரைங்க, 3 கரையிலே மாறி வருங்க, வருஷத்துக்கு ஒரு ஆள். சரிங்க. இப்போ இந்த முறையில் நீங்கள் இருக்கீங்களா இந்த வருஷத்தில்? ஆமாம், இந்த வருஷம் நாங்கள், அடுத்த வருஷம் வேறு ஆள், அடுத்த வருஷம் வேறு ஆள். சரிங்க. இந்த கிளி பிடிக்கன்னு சொல்லுவாங்களா, அர்க்காணி தங்க கிளி பிடிக்கிறது, அது எப்போ பிடிப்பீங்க? அது வந்து மாசி திருவிழாவும் போது. மாசி திருவிழாவும் போது வருஷம் மாசியில் கிளி பிடிப்பாங்க. மாசி திருவிழாவுக்கு தான் களி பிடிக்கிறது. சரிங்க. எத்தனை நாள் திருவிழா இது? இது ஒரு வாரத்து திருவிழாங்க. ஒரு வாரத்து திருவிழா. சரிங்க. மேக்ஸிமம் எந்த ஊர்லேருந்து அதிக ஆட்கள் வருவாங்க இங்கே? எந்த ஊர்லேருந்து அதிக ஆட்கள் வருவாங்க? நாடு கடந்து வருங்க ஐயா. நாடு கடந்துலாம் வருவாங்க. நாடு கடந்து வரும். இந்த ஊர் தான் கணக்கெடுக்க முடியாது. சரிங்கய்யா. இங்கே வந்து தங்குறதுக்கு வசதியெல்லாம் இருக்கா? தங்குறதுக்கு சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மண்டபம் இருக்குங்க ஐயா. மண்டபம் இருக்கா? அது சரியானபடி ஏங்காமல் கிடக்குது மாதிரி எல்லாம். அதான் இதே மாதிரி காட்டுக்குள்ளே தான் எல்லாம் சமையல் போக்குவரத்தெல்லாம் நாடக மேடை இருக்குது, அங்கே சமைப்பாங்க. சரிங்கய்யா. வேறு இந்த கோவிலுக்குன்னு தனி சிறப்புகள் ஏதாவது இருக்குங்களா? தனி சிறப்புகள் அவங்க, அதாவது இவங்க வந்து வாழ்ந்த இடமா இல்லை இங்கே போரிட்டு மாண்ட இடமா இது? இவர் வந்து குருடையார் வந்து அந்த நாடு இருந்து இந்த நாடு வந்து சொத்துக்களை சம்பாரித்து இங்கே வந்து குருடையார் தாமரையை கல்யாணம் பண்ணி இங்கேயே வாழ்ந்த நாடுங்க. அது வாழ்ந்த நாடு, இங்கே வாழ்ந்து இங்கே இருந்து தான் பொன்னர் சங்கர் வரத்தால் பிறந்து அப்புறம் பொன்னர் சங்கருக்கு பட்டம் கட்டி அப்புறம் அவர் காலம் தாப்பங்காலம் முடிஞ்சு வச்சு பொன்னர் சங்கர் காலம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ. சரிங்கய்யா. கும்பாபிஷேகம் இப்போ எப்போங்கய்யா? எல்லா சிலைகளும் வந்து தலையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிறீங்க. கும்பாபிஷேகம் வந்து இப்போ பங்குனி மாதம் வளவரியம் பண்ணது. இல்லைன்னா கும்பாபிஷேகத்துக்கு ஆர்டர் வரல. இல்லை ஆர்டர் வந்தவொடனே கும்பாபிஷேகம் நடக்குங்க. இப்போ பயிர் அடித்து கும்பாபிஷேகம் நடக்கும். சரிங்கய்யா. கண்டிப்பாக அடுத்து நான் வந்து எடுக்க போகிறது வந்து அர்க்காணி இளவரசி தங்காள் நந்தவனம் இருக்குது இல்லைங்களா? நந்தவனம் அங்கே. நந்தவனம். ஆமாம், அந்த நந்தவனத்தில் தங்காள் என்ன பண்ணாங்க கடைசியாக? நந்தவனத்துலேருந்து இங்கேருந்து தங்கா இங்கே அரமனையிலேருந்து போக வர, நந்தவனத்துக்கு போக குளிக்க அங்கே இருக்க பழைய குளிக்க வைக்க, அங்கேருந்து ஊஞ்சலாட, அங்கேருந்து பொழுதுனைக்கு இருந்து அங்கே நந்தவனத்தில் இருந்துட்டு சாயந்தரம் வந்து குடும்பம் இங்கே அரமனைக்கு வரும். போக இருந்தது தங்க அங்கே நந்தவனத்துக்கு போக வர, நல்லா குளிக்க வைக்க அங்கே இருந்ததான் தங்கா. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. கோயிலை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னும் சில தகவல்கள் வந்து சேகரிக்கிறேன். ஸோ நாம் வந்து அந்த ஐயா கிட்ட வந்துட்டு கேட்டோம். அவங்க கோயிலை பற்றி வந்து சொன்னாங்க. அவங்க வந்து பூசாரியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் கரை மாறும். 2 கரை இருக்குது மொத்தம். உங்களுக்கு வளநாட்டை பற்றி, அதாவது பொன்னி வளநாட்டை பற்றி வேறு எதுவும் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் எதுவாக தான் நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னொரு கோயிலை பற்றி, அதாவது எங்கள் ஊர்லேயே தூண்டி கருப்பசாமி அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலோட மகிமைகளையும் சிறப்புகளையும் விரிவாக எடுத்து கூறுகிறேன். நன்றி. இப்போ நம்ம பார்க்குறது
மகாமுனி, அதாவது பொன்னர் சங்கருக்கு காவலாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் மகாமுனி. ஒவ்வொரு வருடங்களும் பார்த்திங்க அப்படின்னா மாசி மாதத்தில் இந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான கிடாய்கள் வந்து வெட்டுவாங்க. அந்த 3 நாளில் மட்டும் ஏறத்தாழ ஒரு 20,000க்கும் மேற்பட்ட கிடாய்கள் வந்து வெட்டிடுவாங்க. இந்த இடத்துல ரத்த ஆறு அப்படியே ஓடிட்டுருக்கும். நீங்கள் நடக்கக்கூட முடியாது, அந்தளவுக்கு ரத்தம் வந்து இருக்கும். இப்போ ரத்தக்கரை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ ரீசெண்டாக 1-2 கடை தான் வெட்டியிருக்கிறாங்க. அதாவது மனசில் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் மனசார மனமுருகி வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த முனியப்பன் நடத்தி வைப்பார். ஸோ தங்கால் கிளி பிடிக்கிற இடம் உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். இது வந்துட்டு அந்த குளம். தங்கால் கிளி பிடிக்கக்கூடிய அந்த மரத்தை பாருங்கள். இந்த புளிய மரம் தான். ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் இங்கே கிளி பிடிப்பாங்க. ஸோ நல்லா பாருங்கள், அர்க்காணி தங்கால் கிளி பிடிக்கக்கூடிய மரம். இங்கே தான் கிளி பிடிப்பாங்க. இங்கே கிளி பிடிச்சி முடிச்சுட்டு நேராக வீரமலை போயிடுவாங்க, அதாவது வீரப்பூர் போயிடுவாங்க. சரிங்களா? இதுதான் பொன்னி வளநாடு. உங்களுடைய அடுத்த வீடியோவில் அர்க்காணி தங்க இளவரசி அவங்கள பற்றி நான் வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அர்க்காணி தங்க இளவரசி அவங்களோட வீடியோவும், அங்கே சடையாண்டி முனியப்பன் ஒரு சன்னிதானம் இருக்குது, அது ரெண்டுமே எடுத்து முழு விளக்கத்தோடு போடுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்னி வளநாடு கிராமம்.